வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள் தான் இங்கு அதிகம். நம் மனம் உடைந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது நமக்காக யாரும் இல்லை என்று. நம் மனதை சிலர் உடைத்து பார்க்கும் போதுதான் புரிகிறது அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று. வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்து விடுகிறது. யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள், இல்லை என்றால் வேண்டியவர்களுக்கும் கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவோம். 1000 முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரே ஒரு தவறை வைத்தே ஒருவரை எடை போடுவதுதான் மனித இயல்பு. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது. இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான், எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது வாழ்க்கையில் சில தருணங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு சிலரால் தான் கொடுக்க முடியும் என்பதே உண்மை. அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடாதீர்கள். அங்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணருங்கள். நாம் இனிமேல் தேவையே இல்லை என்பதை சொல்லாமல் தங்கள் செயலிலேயே காட்டிவிடுகின்றனர் சிலர். சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கிடைப்பது என்னவோ ஏமாற்றம்தான். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில் தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரின் வாழ்க்கை. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு தேவைப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய உங்களுக்கான நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் உண்மை. யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வை. உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது. எப்போதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாதீர்கள். துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான், சிலருக்கு துன்பங்களை தணிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை, ஆனால் அதிகம் இருக்கிறது காரணங்கள். இரக்க மனம் கூட இரும்பாகி போகிறது சிலர் நம்மிடம் சுயநலவாதிகளாக மாறும் போது. ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது, கெட்டவர்களாக பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது. மனதில் உள்ள காயங்கள் ஆறிய போதும் காயத்தை தந்தவர்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் வலிகள் மட்டும் ஏனோ புதியதாகவே இருக்கின்றது. யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. சிலரது அன்பும் அப்படித்தான். போலிகள் மலிவாய் கிடைப்பதால் தானோ என்னவோ உண்மையின் மதிப்பு இங்கு பல பேருக்கும் தெரிவதே இல்லை. எப்போதும் ஊமையாகவே இருந்து விடாதே, வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. நடக்கும் கால்கள் 2, ஆனால் கடக்கும் பாதை ஒன்றுதான். பார்க்கும் கண்கள் 2, ஆனால் பார்க்கும் காட்சி ஒன்றுதான். கேட்கும் காதுகள் 2, ஆனால் கேட்கப்படும் ஒலி ஒன்றுதான். பேசும் வாய் மட்டும் ஒன்றுதான், ஆனால் பேசுகின்ற விதம் மட்டும் பல ஆயிரம். சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை கவனமாக கையாள வேண்டும். அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறு வித்தியாசம்.